இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு முட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரோட்டு கடை முட்டை ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எக் ஃப்ரை பண்ணுறதுக்கு 4 முட்டைகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா 10லேருந்து 12 நிமிஷம் முட்டைகளை வேக வச்சு எடுத்துக்கோங்க. தோலை கம்ப்ளீட்டாக நீக்கிட்டு இந்த முட்டைகளை வெட்டி எடுத்துக்கலாம். இப்படி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டைகளை வேக வச்சு எடுத்துக்கும் போது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சுட்டு உடனடியாக குளிர்ந்த தண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் உடச்சி எடுத்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டான அவிச்ச முட்டை தயார். அதுக்கப்புறமா பேனில் ஒரு துண்டு வெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அது நல்லா உருகட்டுங்க. பேன் நல்லா மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் இருக்க வேண்டாம். வெட்டி எடுத்த முட்டை துண்டுகளை பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் இந்த சைடு பொரிச்சா போதும். ரொம்ப ஜாஸ்தி நேரம் பொரிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும், உள்ளே இருக்க மஞ்சக்கரு ரொம்ப ட்ரை ஆயிரும். இந்த சைடு 2லேருந்து 3 நிமிஷம். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு ஜஸ்ட் 1 நிமிஷம் இந்த சைடு பொரிஞ்சால் போதும். ஏன்னா இந்த சைடை பொரிக்கும் போது ரொம்ப வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 1 நிமிஷம் பொரிச்சதுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சிடலாம். நல்ல கோல்டனாக ஃப்ரை ஆகிருக்குது. முட்டைகளை வெண்ணெயில் பொரிச்சு எடுக்கும் போது ரொம்ப ஜாஸ்தி ஃப்ளேமில் வச்சு பொரிக்காதீங்க. அதே மாதிரி ரொம்ப நேரம் பொரிக்காதீங்க. 2லேருந்து 3 நிமிஷம் ஒரு பக்கமும், வெள்ளை பகுதியை 1 நிமிஷமும் பொரிச்சா போதுமானதாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதை இந்த மாதிரி நீளமாக தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 3 பூண்டு பற்களை எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடி துண்டுகளை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் அதையுமே பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பாதி குடை மிளகாய் சேர்த்துருக்குறேங்க. இந்த மாதிரி நீளமாக நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை பாதியை கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு மணம்காக மட்டும்தான் சோம்பு சேர்க்குறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா இரும்பு சட்டின்றதுனால ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. அதையுமே இந்த எண்ணெயில் நல்லா 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தீஞ்சு போயிடாமல் பார்த்துக்கோங்க. அதில் பொடியாக நறுக்கிற பச்சை மிளகாய், நம்ம வெட்டி எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கலந்து விட்ட கையோட கருவேப்பிலை, பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கிடைக்குங்க. இந்த வெங்காயம் வதங்கணுங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் லேசாக சுருண்டு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக கலந்துட்டு மசாலா கரிஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனைனா நல்லா போகணுங்க. அந்த அளவுக்கு இந்த மசாலாவை வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மிதமான ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, மசாலா பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா வெட்டி வச்சுருந்த குடை மிளகாயை சேர்த்துட்டு, குடை மிளகாய் நல்லா க்ரன்ச்சியாக தான் இருக்கணும் இந்த ரெசிபிக்கு. ஆனால் இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்ல ஒரு ஆயிலியாக இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபைனலாக காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ சட்டியில் இருக்க மசாலா, காய்கறி எல்லாம் கலவையெல்லாம் ஒன்றா செய்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் மட்டும் சேர்க்குறேன். கலந்து விட்ட கையோட பொரிச்சு வச்சுருக்கிற முட்டைகளை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லே அப்படியே குக் ஆகட்டுங்க, நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா முட்டைகளை திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி ஒரு 2 தடவை திருப்பி போட்டுக்கோங்க. அப்படியே ஸ்லோவாக ரோஸ்ட் ஆகட்டும், அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகள் தூவிக்கிறேன். இந்த எக் ஃப்ரையை நீங்கள் பரோட்டா கூட, சப்பாத்தி கூட, தோசை கூட, பிரியாணி, நெய் சாதம், தயிர் சாதம், ரச சாதம், பருப்பு சாதத்துக்குள்ளலாம் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன்,
அட்டகாசமாக இருக்கும். ஃபைனலாக ஒரு அரை மூடி எலும்பிச்சை சாறு பிழிஞ்சிட்டு இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்கான நேரம் வந்துச்சுங்க. வாங்க இப்போ இதை பிளேட் பண்ணிடலாம். கலர் பார்த்தீங்களா, சூப்பர்பான கலர் கிடைச்சிருக்குது. நம்ம அந்த காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணதுனால குடை மிளகாய் அங்கங்க அழகா இருக்குது. சாப்பிட்டு பார்த்துடலாம். முட்டை அந்த வெண்ணெயில பொரிச்ச அந்த கிறிஸ்ப்னஸ், காரமா நல்ல மணமா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுலபமான ரெசிபி எல்லாம் ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ற கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.